வணக்கம் நண்பர்களே. மறைந்த நடிகர் எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய படகோட்டி என்ற படத்தில் ஒரு பாட்டு உண்டு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார் அப்படின்னு. அந்த பாட்டில் ஒரு வரி வரும், கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். இப்போது இன்றைக்கி ஒரு சொத்து பட்டி, அதாவது இந்த வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க இல்லையா, அதில் அதிமுகவை சேர்ந்த லீமா ரோஸ், அதாவது லாட்ரி அதிபர் மார்ட்டினுடைய மனைவி, அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது சொத்து விவரங்களை குறிப்பிடுறாங்க. அவங்களுக்குன்னு இருக்கிற சொத்து 1000 கோடி, 1000 சொச்சம் மொத்தம். அவர் கணவர், மகன், அவர்களுக்கெல்லாம் இருக்கும் சொத்துக்களின் மதிப்பை எல்லாம் சேர்த்தால் 6000 கோடி வருகிறது. அப்போது இந்த பாட்டு இப்போ ஏன் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? இந்த வீடியோட ஆரம்பத்தில் ஒரு பாட்டு சொன்னல, உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். இது அப்பாவிகள் ஏமாளிகளின் இரத்தம், வேறொன்றும் இல்லை. ஒரு ஏமாற்று தாள்கள் அப்படின்னு சொல்கிறார், லாட்ரி சீட் அப்படி தான் சொல்ல முடியும். ஏமாற்று தாள்கள், அது காகிதங்கள், ஏமாற்று காகிதங்கள். அதற்கும் ஒரு நம்பரெல்லாம் போட்டு அதை ஒரு விலையாக விற்று இது பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் இவர்கள் கோடீஸ்வரர்களாக்கினார்கள், எத்தனை பேர் லட்சாதிபதி ஆனார்கள். அப்படி எல்லாருமே இவர்கிட்ட சீட்டு வாங்கி ஃபேமஸ் இதாகிட்டாங்களா, பணக்காரங்க ஆகிட்டாங்களா? ஆனால் இவர் ஆகிவிட்டார். மக்கள் சற்று புரிந்து கொள்ளுங்கள். இது லாட்ரி அதிபரை மட்டும் நான் சொல்லலை. கொள்ளையடித்து மக்களுடைய வரிப்பணத்தை உறிஞ்சி தின்று கொழுத்து திரியும் குற்றவாளிகள் யார்? அமைச்சர்கள். அவர் உழைத்த பணத்தை ஒருத்தர் எடுப்பார், வரியாக செலுத்தும் பணத்தை ஒரு கும்பல் எடுக்கும். நாடா இல்லை காடா என்ன சொல்ல முடியும்? எந்த பிரச்சனையும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. கொள்ளையடிப்பதில் வெள்ளமை காட்டும் திருட்டு உலகமடாங்கிறது ரொம்ப வெளிப்படையாக தெரியுது. இவங்களுடைய சொத்து கணக்கில் காட்டினது 6000 கோடினா, இப்போது கணக்கில் காட்டாமல் சத்தியமாக இவங்க எல்லாத்தையும் உழைச்ச காசெல்லாம் கொண்டு போய் கணக்கில் காட்டிக்க மாட்டாங்க. அப்போ 1000 கோடி இருக்கும். அதில் ஒருத்தர் தான் தாவேகாவினுடைய முக்கிய தலைவர்கள் ஒருத்தர். தேர்தல் வியூக ஊடக பிரச்சார மேலான ஏதோ ஒரு இதில் இருக்கார். அவர் போஸ்டிங்கெல்லாம் போய் நம்ம கேட்டுட்டு இருக்க வேண்டாம். அவர் இந்த லாட்ரி அதிபரின் குடும்பத்தில் இருந்தான் ஒரு பெண்ணை மணந்திருக்கிறார். அவருடைய மகளை தான் மணந்திருக்கிறார். அவருக்கு என்ன சொத்து இருக்குது தெரியாது. யாருக்கு? அவருடைய மகளுக்கு. லீமா ரோஸ் தனது குடும்பத்தில் இருந்து மகளுக்காக பிரித்து கொடுத்த சொத்தின் அளவு என்ன தெரியாது. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.